ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக நாங்கள் ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டிலே தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது. போகிக்கு முந்தின நாள் தான் போய் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருக்குமே வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ரொம்ப டிலேவாக வந்து பர்ச்சேசிங்க்கு கிளம்புனதுனால வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஷாப்புக்கு வந்து போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ரேவதி ஸ்டோர்ஸ், இல்லைனா இந்த மணி டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஓரளவுக்கு கிளாத் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நாங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். ரேவதி ஸ்டோர்ஸில் வந்து நிறைய கூட்டமாக இருந்தது. ஸோ பில் போட வந்து லேட் ஆகும், அதனால் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா போகி அன்றைக்கி, அதாவது விடியகாலில் 2:30 மணி போல் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே போகி கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மோளமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து மோளம் அடிக்கிற சவுண்டு அது மாதிரிலாம் கேட்டால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகும்போது ரொம்ப டிராஃபிக்கு. ஸோ பொங்கல்ன்றதுனால பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ரோடு டிராஃபிக்காக இருக்கும். பொங்கல்ன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அதனால் கடைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நானும் பாப்பாவும் இறங்கிட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் பிரதுக்குட்டியை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்க் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்குள்ளே நடந்து வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து நின்றுட்டு இருந்ததுனால வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ கடைக்கு வந்தோம். கடை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது வெளியே இருந்து பார்க்க. ஆனால் உள்ளே போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. இங்கேயுமே பில் போட வந்து கொஞ்சம் லேட் ஆகும் தான் போலன்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் தான் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிட்ஸுக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து சாரீ செக்ஷனுக்கு போனோம். நாங்கள் வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு, அதாவது வருஷத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டு சைடும் அம்மா வீட்டு சைடும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து தருவோம். அதுவும் பர்டிகுலர் லேடிஸ்க்கு வந்து பட்டு சாரீ மாதிரி வந்து எடுத்து தருவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பட்டு சாரீ வந்து எல்லாருமே வேணான்னிட்டாங்க. ஸோ குர்த்திஸுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாஃப்ட் சில்கில் வந்து சாரீ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் வாங்கினா பார்த்திங்கன்னா வியர் பண்ணுறதுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா பட்டு சாரீ மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கலர் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வந்து ஒருத்தருக்கும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சூப்பராக வந்து நிற்கிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ இந்த சாரியில் வந்து மோஸ்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சாக 600, 700, 800 அப்புறம் 1000 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது. நான் வந்து 1000 ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா 600, 700லாம் பார்த்திங்கன்னா கிளாத் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1000 ரேஞ்சில் தான் வந்து பார்த்து எல்லாருக்குமே வந்து எடுத்திருந்தேன். எப்போவுமே பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார், அதுக்கப்புறமா எங்கள் ஹஸ்பண்டோட 2 தங்கச்சிங்க, அவங்களுக்கு வந்து விளக்கமாக எடுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா, என்னோடய அக்கா, என்னோட தம்பி ஒய்ஃப், இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ட்ரெஸ் வந்து எடுப்போம். ஸோ அவங்களுக்குலாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வந்து கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு அச்சு பாப்பாவுக்கு தான் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ராக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டு இருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க ஃப்ராக் தான் பாப்பா கிட்ட நிறைய இருக்கே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோலி, லெஹங்கா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ லெஹங்கா செக்ஷனுக்கு போய் நாங்கள் கேட்டோம், புதுசாக ஏதாவது வந்து லெஹங்கா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கா, இப்போ ட்ரெண்டிங்கில் ஏதாவது போகுதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த பட்டு துணியில் வர்றது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரீச் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்ஸ் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் பார்க்கவும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாப்பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது பாப்பாக்காகவே இருந்த ட்ரெஸ் மாதிரியே இருந்தது. வச்சு பார்த்ததும் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவளுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, அவளுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் சொல்லி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த போகி மோளம் ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் வந்து நான் டக்குன்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறமா மோளம் அடிக்கும் போது என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நாய்ஸ் வந்து கேட்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அங்கே ஸ்டாப் ஆகும்போது நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணி லெஹங்கா எடுத்தோம். ஸோ இந்த கலரை வந்து கடையில் கேட்டதுக்கு இங்கிலீஷ் கலர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானே சிரிச்சிட்டு இருந்தேன், என்ன இங்கிலீஷ் கலர் தமிழ் கலர் அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு. இல்லைக்கா இந்த கலர் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து வச்சதோடனே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. சரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கலர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பர்டிகுலராக இதிலே வந்து சின்ன சைஸ் எடுத்து கொடுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வந்து நான் எடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்த சைஸ் வந்து பெருசாக இருந்தது, அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து நாங்கள் எடுத்தோம்.
பாப்பாக்கெலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தான் வந்து பிரத்துக்குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ பிரத்துக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா நாங்கள் போனதே 7 o'clock கிளம்பி போனோம். நாங்கள் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. ஸோ பிரத்துக்குட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஃபுட்டே கொடுத்தேன். அவன் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்ததோடு சரி. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண துணி கடைக்கெலாம் வந்தால் பாப்பா வந்து சும்மாவே இருக்க மாட்டா. ஸோ அங்கே இருக்க கிளிப்பு, அதுக்கப்புறம் டாய்ஸு, அப்புறம் ஷூஸ் இதெல்லாமே வந்து எடுத்து கழிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் நாங்கள் வந்து வாங்கி தரல. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து மஷ்ரூம் கட் வந்து நான் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் வந்து ஹெட் பேண்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் வேணாம் பாப்பா உனக்கு ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்பயும் அழுதுகிட்டே இருந்தா. சரி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நைஸ் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரதுக்குட்டியோட செக்ஷனுக்கு தான் போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு கையில் பிரதுக்குட்டியை வச்சுக்கிட்டு எடுத்ததுனால கொஞ்சம் சாஞ்சி ஷேக் ஆகி தான் எடுத்திருந்தாங்க. கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான்றதுனால வேகமாக நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ்க்கு போனோம். பொங்கல் அன்றைக்கி எல்லாருக்குமே புது ட்ரெஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் நம்மளும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிட்ஸுக்குமே வந்து நாங்கள் அன்றைக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவுமே இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் வந்து 4th ஃப்ளோரில் இருந்து. ஸோ நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் தான் ஏறி வந்திருந்தோம். ஏன்னா லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே ஒர்க் ஆகலை, ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரத்துக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட சைஸில் வந்து ட்ரெஸ்ஸஸே கிடைக்கல. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஏஜுக்கு ஏற்ற உடம்பு இருக்காது. அவன் வந்து கொஞ்சம் குட்டியாக ஒல்லியாக இருக்கிறதுனால அவனுக்கு ட்ரெஸ் வந்து ஷாப் பண்ணி நாங்கள் எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சைஸ் ட்ரெஸ் மட்டும் தான் இருந்தது. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து பையனுக்கு மட்டும் இப்படி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அதனால் வந்து வெஸ்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் மாதிரி நாங்கள் வந்து பார்த்து அவனுக்கு எடுத்திருந்தோம். ஸோ அவனுக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி செக்ஷனுக்கு தான் வந்துட்டேன். குர்த்தி செக்ஷனுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு குர்த்திஸுமே எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த காம்போ சுடிதார் செட்டு வந்து கிடச்சிது. அதையுமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போது மணி பார்த்திங்கன்னா 10:30. ஆனால் பார்த்தா 10:30 மாதிரியே இல்லை. ஒரு 6 o'clock 7 o'clock மாதிரி தான் ரோடு இருந்தது. வர வழியிலே பார்த்திங்கன்னா மோளம்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ மறுநாள் போகி அப்படின்றதுனால பசங்களுக்கு வந்து மோளம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் கேட்டிருந்தோம். ஆனால் போகி வந்து நாளைக்கு இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்றதுனால ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடவே சொன்னாங்க. நான் எடுக்கிற அந்த ஒரு மோளமே பார்த்திங்கன்னா 80 ரூபாவாம். ஸோ அச்சுக்குட்டிக்கு வாங்கினா பிரத்துக்குட்டிக்கும் அதே மாதிரி வாங்கணும், இல்லைனா சண்டை போட்டுப்பாங்க 2 பேருமே. அப்படி அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரே மாதிரி பார்த்து வாங்கிட்டேன். நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாட்டு தோலில் வந்து ஒரு மோளம் வரும். ஸோ அதுதான் வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதில் நெருப்பில் காட்டி வந்து அடிப்போம். இந்த மோளம் அடிக்கிறதுக்காகவே விடிய முழிச்சிருந்து எழுந்து அந்த நெருப்பை சுற்றி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் இப்போ வாங்கி கொடுக்குறது இவங்களுக்கு வேஸ்ட்டு தான். இவங்க எப்போ எழுந்து எப்போ போகி கொளுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஹஸ்பண்டு. இருந்தாலுமே வாங்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன். வீட்டுக்கெலாம் வந்து பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 12 o'clock மாதிரி எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஷாப் பண்ணி யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி வீடியோ தான் இது. இதே செட்டப் இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சாரியாக வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்காக நாங்கள் எடுத்த சாரீஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிளாத்தில் தான் வந்து சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா கலர் வந்து வேறவாக இருக்கும். பட் துணி வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி துணி தான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரிலாம் எடுக்கலை. மாமியாருக்கும் அம்மாவுக்கும் மட்டும் பட்டு சாரீ எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தோம். பட் அவங்க 2 பேருமே எங்களுக்கு பட்டு சாரீ வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுலேயும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பூனம் சாரியே போதும், பட்டு சாரீலாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரி இது மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வியர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராமர் க்ரீனு, அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பார்ட்ரு, முந்திக்கும் ரெட் கலர் வரும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து எங்கள் மாமியார்கிட்ட இல்லை. பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்க்குமே கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீ அளவுக்கு ட்ரை வாஷ்லாம் கொடுத்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நார்மல் வாஷ் பண்ணாவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீ தான் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இதை அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு தங்கச்சி. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீச் கலர்லேயே டார்க் கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்து
எடுத்து கொடுக்கும். இதுக்கு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேவி ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி வந்து அதாவது நம்ம முந்தி இல்லாமல் நம்மளுக்கு உள்ளே வரும் இல்லையா, ஸோ அந்த சுத்து துணி வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க டிசைன்ஸ் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக வந்து ஒரு குட்டி ஃப்ளார்ஸ் போட்டு அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த லைட்டிங்கில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்லாவே இருந்தது. ஒரு 2-3 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேன்சி சாரீ அந்த மாதிரி தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அவங்களும் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து இந்த சாரியை வந்து பர்டிகுலராக ட்ரெண்டிங்காக இருக்குது வேணும்னு கேட்டதால் வாங்கி கொடுத்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு தங்கச்சி, அதாவது செகண்ட் தங்கச்சி, அவங்களுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலை க்ரீனு, அதுக்கப்புறம் பிங்க்கு. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலர் சாரீ வந்து இது தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து பர்டிகுலராக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூட்டாக இருக்கும். இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுட்டு இல்லை. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சாரீ வாங்கி கொடுத்தா அவங்க வந்து வியர் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப்காக வாங்கின சாரீ. தம்பி ஒய்ஃபுக்கு வந்து நான் சாரீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிருக்கும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கலர் சாரீ தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த சாரீ வந்து எதுக்கு அவங்களுக்கு பர்டிகுலராக வாங்கணும் இந்த கலரில் நினச்சேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் கலரில் ஒரு பட்டுப்புடவை வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ இப்போ கூட ராமேஸ்வரம் வ்ளாகில் வேர் பண்ணியிருப்பேன். அந்த பட்டுப்புடவை பர்டிகுலராக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் வாங்கி தரணும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே மாதிரி வாங்கணும்னு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காக்காக நான் வாங்கின சாரீ. நாங்கள் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் வந்து சாரீ வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் எடுத்தது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே எடுக்கும்போது அக்காவை மட்டும் விட்டுடுறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கில்ட்டாகவே இருந்தது. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக அக்காவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். எங்கள் அக்கா கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் பட்டுப்புடவையுமே இல்லை, ஃபேன்சி சாரியுமே இல்லை அவகிட்ட. ஸோ அவளுக்கு வந்து இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்டாகவும், இதே கலர் நானுமே வச்சுருக்கேன். இதே சாரீ இதே கலரில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதேனால் அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து வாங்கி கொடுத்தா எங்கேயாவது ஃபங்க்ஷனில் வியர் பண்ணும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். அதனால் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் அம்மாக்காக நான் வாங்கின சாரீ. இந்த சாரியை நான் பார்த்த உடனே வந்து இது அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அம்மா வந்து இந்த மாதிரி பட்டுப்புடவை ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சே வந்து அம்மா வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அந்த ஒரே பட்டுப்புடவையை தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பட்டுப்புடவை இப்போ பார்த்ததும் இதே நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அது பழசாயிடுச்சு, கிழிஞ்செலாம் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சாரீ எடுத்து கொடுப்போம், பட்டுப்புடவை இல்லைனா கூட ஒரே கலரில் அதே மாதிரி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக நான் வந்து எடுத்தேன். இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அவங்க அந்த பட்டுப்புடவை வியர் பண்ணும் போதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி அமைஞ்சதுனால அம்மாக்காக அப்படின்னு சொல்லி தனியாகவே நான் எடுத்து வச்சுட்டேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவையெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வயசாகவோ அவங்களால வந்து அதெல்லாம் வந்து வியர் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. அதனால் வந்து அவங்க பூனம் சாரீ தான் கேட்டிருந்தாங்க. பட் நம்ம எப்படி வாங்கி தர்றது அப்படின்றதுனால இந்த சாரீ வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டிக்காக நாங்கள் வாங்கின சாரீ. அவங்க வந்து வயசானவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாயல் புடவை தான் எடுத்திருந்தேன். வாயல் புடவை தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக காட்டுற சாரீ யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போகும்போதெல்லாம் எடுப்பேன் வைப்பேன். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, ஆனால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். ஸோ எதனாலன்னு பார்த்திங்கன்னா, பிரதுக்குட்டியை வச்சுக்கிட்டு இந்த ஒயிட் கலர் வந்து வியர் பண்ணால் எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை வந்து எடுத்துடணும். எத்தனை வாட்டி தான் ஆசைப்பட்டுட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பியூர் ஒயிட்லாம் கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் கலர். ஸோ பிங்க் கலரில் வந்து முந்தானை வரும். இது இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போகுது. நிறைய பேர் இந்த சாரீ வியர் பண்ணி நானுமே பார்த்துருக்கேன். ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்து நான் குர்த்திஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் இந்த குர்த்தி தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகிற குர்த்திஸ் தான், நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காட்டனில் வந்து இந்த செட் ஆஃப் சுடிதார் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிடையாது, ஒரு பனியன் கிளாத்தில் வந்து பட்டியாலா பேண்ட்டு, அதுக்கப்புறம் டாப்பு, ஷாலுன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் குர்த்தி வந்து இருந்தது. 800 அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ரேட்டில் இருந்தது. 700 to 800க்குள்ளே இருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் மேல் தையல் போட்டு நம்ம வேர் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லைஃப் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இது வந்து நம்ம ராமேஸ்வரம் போனோம் இல்லையா, ஸோ அன்றைக்கே வந்து அவங்க வந்து பொங்கலுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து அவங்க அந்த ராமேஸ்வரத்தில் வந்து வியர் பண்ணலை. வியர் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரலை, அதனால் வியர் பண்ணலை. ஏன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கலான்னு இருந்தோம், பட் தங்காததுனால வந்து இதை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன். இதை தான் வந்து வியர் பண்ணிக்க போகிறாரு பொங்கலுக்கு. அவங்க ஒரே ஒரு செட்டு தான் எடுத்தாங்க, இன்னொரு செட்டு எடுங்கன்னு சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்குட்டிக்கு வந்து நம்ம எடுத்த ஒரு லெஹங்கா தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சமுக்கி வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப கசகசன்னு இருக்க ஃப்ராக்லாம் வந்து வியர் பண்ண மாட்டேன்றா. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து நான் கிராண்டான ட்ரெஸ் தான் போட்டு விடுவேன், ஆனால் அவளும் கம்ஃபர்டபுளாக போட்டுப்பா. ஆனால் இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியவோ அதெல்லாமே வியர் பண்ண மாட்டேன்றா. கொஞ்சம் குத்தாத மாதிரி அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கிளாத் தான் வந்து அவள் வியர் பண்ணுறா. ஸோ இந்த கிளாத்துமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதோட லைனிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும். அப்புறம் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாருக்காக வாங்கினது தான், பிரத்துக்குட்டிக்கு வந்து வாங்கின ட்ரெஸ் தான். ஸோ சாருக்கு வந்து அவரோட சைஸில் வந்து ட்ரெஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கிடைக்கல. ஸோ இதுதான் இருந்ததுனால இந்த கலருமே அவனுக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ட்ரெஸ் வந்து ஷாப் பண்ணோம். அவங்க அப்பாவுக்கு வந்து மனசே இல்லை, அதனால் வந்து இன்னும் 2 டிஷர்ட்டு இன்னும் 2 ட்ராக்ஸ் பேண்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுத்திருந்தார். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஷ் கலரில் வந்து ஒரு ட்ரௌசர் வந்து எடுத்திருந்தோம். இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிரத்துக்குட்டிக்கு அழகாகவே இருக்கும். அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாங்க, ஸோ பிரத்துக்குட்டியை வந்து அவுட்டிங் கூப்பிட்டு போகும்போது இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணி கூட்டிகிட்டு போடணும் அப்படின்னு. நான் சொன்னேன் பொங்கல் எதுவும் பிளாக் போட மாட்டாங்கங்கன்னு சொன்னேன். பொங்கலுக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் எங்கேயாவது வெளியே போகும்போதாவது போட்டு விட்டு பிரத்துக்குட்டிக்கு அப்படின்னாங்க. நான் காணும் பொங்கலுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரத்துக்குட்டிக்கு வந்து இன்னொரு டிஷர்ட்டும் அப்புறமா இன்னொரு ட்ராக் பேண்ட்டுமே எடுத்திருந்தோம். ஏன் பிரத்துக்குட்டிக்கு வந்து இத்தனை ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 300 ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டுமே 1000க்கு மேலே தான் வந்து எடுப்பாங்க, கொஞ்சம் குவாலிட்டியுமே நல்லா எடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பிரத்துக்குட்டிக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றதுனால அவங்க அப்பா வந்து ஒரு 3 ட்ரெஸ்ஸாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு டிஷர்ட்டு, ஸோ அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரௌசர் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த ரெட்டு தான் பிடிச்சிருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ண எல்லா சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இவ்வளோவா அப்படின்னு தோணலாம், சில பேருக்கு வந்து கம்மியாகவும் தோணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக கிஃப்ட் வாங்கி கொடுத்து நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து கொடுக்கலாம். எங்கள் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து பதிலுக்கு பொங்கலுக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சைடு என் பையன் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற ஒரு சந்தோஷம், எங்கள் சைடு என் பொண்ணு எடுத்து கொடுத்தது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருக்குமே ஷாப் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஓவராலாக உங்கள் முன்னாடி ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.